அனைவருக்கும் வணக்கம். இயக்குநர் சேகர் பாலச்சந்திரன் சார், உங்களுடைய குருநாதர் அவருக்கும் எனது மாலை வணக்கம். ரெயின் டிராப்ஸ் இந்த சமூக சேவைகளை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அதை விஷுவலாகவும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் கூடுதல் சந்தோஷம் இதை பண்ணுறவங்க எல்லாருமே இளைஞர்கள் அப்படின்னும்போது ரொம்பவே மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நான் கொஞ்சமாக உண்மையிலே மழை பெய்யுதுன்னா அது உங்களை மாதிரி ஆளுங்க ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி சேவை பண்ணுறது தான். நான் ஒரு 4 மொழியில் நிறைய கதாநாயகங்களை வச்சு நிறைய ஹீரோ வச்சு படம் பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையிலே இந்த சொசைட்டியில் நீங்கள் தான் ஹீரோ. இந்த ரெயின் டிராப்ஸ் அரவிந்த், பாலாஜி அந்த டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நன்றி. தேங்க்ஸ் லாட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டே அன்னைக்கு இத்தனை பேர் லெஜெண்ட்ஸ் கூட நான் நிற்கிறது ஐ ஃபீல் ரியலி ஆனர்ட். அண்ட் வேர்ல்ட் எய்ட்ஸ் அவேர்னஸ் டே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்தியா பிகாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி வாட் இட் வாஸ் இன் 2001 டுடே ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தேன், போயிட்டு ஏதாவது பேசணும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தப்ப 57% 2001லேருந்து இப்போ வரைக்கும் 57% கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் சம்திங் ரியலி ரியலி கிரேட். நாங்கள்லாம் சும்மா சினிமாவில் தான் 10 பேருக்கு நல்லது பண்ணுவோம். பட் ஹியர் த என்ஜிஓஸ் அவங்க வேலை மட்டும் பண்ணாமல் they taking it as their their job and they're just doing this. So hats off to them. I think real heroes are these NGOs out here. Thank you. அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். அட் தி அவுட்செட் நான் நினச்சி வந்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ஒரு 100% டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் ஏதோ மாமூலாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க போல இருக்கு. சரி, ஏதோ இப்போ எதுக்காக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா போகிறது. நான் எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் பார்க்குறேன், இப்போ விதவிதமான யங்ஸ்டர்ஸ். ஆனால் இங்கே வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸே டோட்டலி டிஃப்ரெண்ட் யங்ஸ்டர்ஸாக எனக்கு தெரிகிறது. பார்க்கும்போதே என்ட்ரிலேருந்தே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஹவு தே ஆர் டிவோட்டட் அ காஸ் அப்படின்னு, டிவோட்டட் டு அ காஸ் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெரியும். ரொம்ப முதல்ல இங்கே உட்காந்தோடனே இங்கே பார்த்தோம்னா ரெயின் ட்ராப்ஸ், அந்த இன்விடேஷன்லேயும் பார்த்தேன். ரெயின் ட்ராப்ஸ்னோடனே என் மனசு நல்ல டைட்டிலாக இருக்கேன்னு தான் தோணுச்சு. அப்புறம் உடனே தோணுச்சு, ஏண்டா மழையா அதுக்கு கீழே என்ன இருக்குது அதை பார்த்தியான்னு தோணுச்சு. வேர்ல்டு எய்ட்ஸ் அவேர்னஸ் டேன்னு இருக்கேன், அதை விட்டுட்டு ரெயின் ட்ராப்ஸ் நல்ல டைட்டிலாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு என்ன நானே நொந்துக்கிட்டேன். அதெல்லாம் இந்த வேர்ல்டு அவேர்னஸ் டே, இன்னைக்கு வேர்ல்டு எய்ட்ஸ் அவேர்னஸ் டேங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும், ஞாபகம் வருது. அப்படி வரும்போது அஃப்கோர்ஸ் நானும் நிறைய படங்களில் என்னால் முடிந்த அளவிற்கு நிறைய அவேர்னஸ் உள்ள படங்களை எடுத்திருக்கிறேன். சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன், சில நல்ல விஷயங்களை சொல்லதுனாலேயே தோல்வி அடைஞ்சிருக்கேன். அதனால் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் இவங்க உட்காந்துருக்காங்க, டாக்டர் கமலா செல்வராஜ். அவருடைய தந்தையை நானும் பண்ண படங்கள்லாம் அத்தனை அற்புதமான படங்கள். அந்த படங்கள்லேயே ஒரு படம் புன்னகைன்னு ஒரு படம், ரொம்ப நல்ல மிகச்சிறந்த படம். இது வரைக்கும் நான் எடுத்த 100க்கும் மேற்பட்ட படங்களிலே நான் என்ன கேட்டால் அது முதல் எதுன்னு கேட்டால் நான் புன்னகைன்னு தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம். அதில் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது. அதில் அந்த அற்புதமான கருத்துக்காகவே நான் அந்த படத்தை எடுத்தேன். சாதாரண படங்கள்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி. அதில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருந்ததுன்னா, ஒரு உண்மை, காந்தியை பற்றினோட ஒரு சிந்தனை. உண்மையாக இருக்கணும், எல்லாரும் உண்மையை கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அதனுடைய படத்தினுடைய ஆரம்பமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படத்தினுடைய ஆரம்பமே யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, பெரிய ஹால், கான்வெகேஷன் ஹால், அத்தனை பேர் டிகிரி வாங்கிக்கிறாங்க. அதில் தான் நம்ம கதாநாயகர்கள் 4 பேர் 5 பேர் வெளியில் வாங்கிட்டு வர்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிறாங்க.
நேராக கட் பண்ணா நேராக மகாத்மா காந்தி சிலைக்கு அடியில் கீழே நின்றுட்டாங்க. கீழே நின்றுக்கிட்டு ஒருத்தர் கை மேலே ஒருத்தர் கை வச்சு, அதாவது நாம் இன்றிலிருந்து ஒரு ஒரு இது ப்ராமிஸ் எடுத்துக்கிறோம். என்ன ப்ராமிஸ்னா, அது நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் என்றைக்குமே நியாயமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், கண்ட்ரிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய கூட பிறந்த மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும்ங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு சீன், தி வெரி ஃபர்ஸ்ட் சீன். கட் பண்ணால் 2 பேரும் ஜாலியாக எல்லாரும் 4 பேரும் அப்போல்லாம் அந்த ஓப்பன் டூரர் கார்ஸ் உண்டு, அந்த டூரர் கார்ஸில் போகிறாங்க எல்லாரும். ஒரு பாட்டுன்னு ஜாலி, இன்க்ளூடிங் நாகேஷ் சொல்கிறேன் நான். அதில் ஜாலியாக பாடிட்டு போயிட்டுருக்காங்க, ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. அந்த அதே நேரத்தில் அவர்கள் இளைஞர்கள்ங்கிறத காட்டுறதுக்காக அந்த காட்சி வச்சேன். ரொம்ப சந்தோஷமாக சாங்கு இறைஞ்சி சிரித்து பாடிக்கிட்டு ஒருத்தர் வேடிக்கை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோன்னு வண்டி திரும்பிடுது. ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த 5 பேரில் ஒருத்தர் இறந்து போயிடலாம். இதுலேருந்து தான் படமே ஆரம்பம். அப்போ அந்த 4 பேரும் துவண்டு போய் நிற்கிறாங்க. அப்படியே ஒருத்தன் இவ்வளவு தூரம் இதை எடுத்துக்கிட்டோமே, நாமளாவது இந்த 4 பேருமாவது கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும். இவன் செத்து போயிட்டானே, அது நான் உண்மையாக இருக்க போகிறத நிரூபிக்கணும்னு நினச்சவன், ப்ராமிஸ் பண்ணவன் போயிட்டானேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க அதுலேருந்து அவங்களுடைய கதை ஆரம்பம்ல வந்தேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வெவ்வேறு திசைக்கு அவங்க போகிறாங்க. வெவ்வேறு திசைக்கு போகும்போது என்னங்கிறது தான் பின்னால் உள்ள கதை. அதில் எப்படின்னா, ஜனங்களில் சில பேர் சுத்தமாக உண்மையாக இருக்கணும்னு நினச்சிக்கிறது, சுத்தமாக 1% கூட என்னென்ன போகிறதில்ல, உண்மையாகவே இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் உண்மையாக இருக்கிறது. லஞ்சம் வாங்கினா உதைப்பேன், நல்ல லஞ்சம் வாங்கினா உன்னை பிடிச்சி கொடுப்பேன், உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், வேலை கொடுப்பேன், அப்படி 100% சுத்தவார். அதுதான் ஜெமினி கணேசனுடைய கேரக்டரு. இன்னொரு கேரக்டரு பாதி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பாதி அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர். அதுதான் மிஸ்டர் முத்துராமனுடைய கேரக்டர். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், பாதி எல்லாத்துக்கும் பாதி வேணாம். அவங்க 2 பேரும் எல்லாரும் வேலைக்கு செய்யும்போது மீட் பண்ணுற போது பின்னாடி கதை வரும். அதில் அவர் நீ ஒரு பில்லில் ஒன்று கையெழுத்து போடணும், இவர் மாட்டேங்கிறாரு. அது சரியாக வேலை செய்யலை, பிடபிள்யூடியில் அவர் சரியாக வேலை செய்யலை, அதனால் அந்த பில்லு கொடுக்க மாட்டேங்கிறாரு. பட் அது இந்த முத்துராமன் சொல்கிறாரு, அவர் இன்ஜினியராக இருக்கார், சொல்கிறார், ஒரு கையெழுத்து போட்டு விட்டுறேன்டா, அவன் அப்போ பொழைச்சி போகிறான்டா, அவன் இது பண்ணுவான், நான் போட மாட்டேன் அப்படின்னு உண்மையாகவே இருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டரு, அதுதான் நாகேஷ் கேரக்டரு. நாகேஷ் கேரக்டரு அது ஒரு காற்றிலே பறக்கிற ஒரு பேப்பர் மாதிரி. அவனுக்கு இன்ட்ரடக்ஷனே ஒரு கசங்கின பேப்பர் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும் கீழே, அதுதான் அவனுடைய இன்ட்ரடக்ஷனு. அவன் ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு இங்கே இருப்பான், மத்தியானம் வேறு இடத்துல இருப்பான், நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்பான். ஸோ இந்த காகித குப்பை எங்கெல்லாம் இவன் இன்ட்ரடக்ஷன் வருதோ அங்கே போய் டக்குன்னு ஒட்டிக்கும், அந்த இடத்துல சுவத்தில் ஒட்டிக்கும். அப்படிப்பட்ட இன்ட்ரடக்ஷன் அவருக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த தகராறு மற்ற 3 பேர் தானே, இந்த மற்ற 3 பேரும் அந்த கடைசி வரைக்கும் பிடிவாதமாக அந்த பில்லில் கைது போட முடியாது இல்லை அப்படின்னு சொன்னபோது அவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போய் இன்னைக்கு 1000 எல்லாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த காலத்தில் கிட்னி ஃபெயிலியர்னு வரும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ எல்லாத்துக்கு உடனே டயாலிசிஸுக்கு வந்துடுறாங்க. எல்லோரும் பாதி பேர் டயாலிசிஸ், என்ன நீ டயாலிசிஸா அப்படின்னு வாக்கிங் போகும்போதே ஒருத்தருக்கு தனக்கு டயாலிசிஸ் ஆனது போதும். டயாலிசிஸ் நடக்கும்போது நான் என்ன புஸ்தகம் படித்தேன்னு அவருக்கு சொல்லிக்கிட்டு, அவர் என்ன புஸ்தகம் படித்தார்னு இவருக்கு சொல்லிக்கிட்டு, அப்படி வாக்கிங் போகிற காலம் ஆகி போச்சு இது. ஸோ அந்த மாதிரி ஈஸி பீரியடாக இருந்தது. அப்போது யாராவது அவருக்கு இது கொடுக்கணுமே அப்படிங்கும்போது அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காரு. இந்த நண்பர்கள்லாம் மெதுவாக 3 பேர்லையும் விலகிடுறாங்க அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க அந்த கதை. கடைசியில் இந்த பில்லில் கையெழுத்து போட்டு அந்த ₹1,00,000 கொடுக்குறேன்னு அந்த ஒரு 3வது கேரக்டர் இருக்கேன், அவர் சொல்கிறான், ₹1,00,000 கொடுக்குறேன், நீ அந்த பில்லில் கையெழுத்து போட்டு கொடு, நான் என்னுடைய பில்லை நான் ப்ரெசன்ட் பண்ணி வாங்கிக்குவேன். அதுதான் நம்ம எம்ஆர் ராதாவோட பிள்ளை வாசு பண்ண கேரக்டரு. கையெழுத்து போட மாட்டேன் கையெழுத்து இவர் படுத்த படுக்கையாக இருக்கார். இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒன்று இருக்கிற ஸ்டேஜ்
அப்படி எல்லாரும் சொல்கிறாங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களா, அது ரொம்ப நிறைய உபயோகமாகும், போடவே மாட்டேன்னு. அப்புறம் இதை பார்த்துட்டு இதை கேட்டுன்றது அந்த ஒய்ஃப் வந்து, அவருடைய ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட சொல்கிறா, இப்போ இவ்வளோ நாள் எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, எல்லாம் பட்டீங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி வருது? உண்மைன்னு சொல்கிறீங்களே, உண்மைக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்களே, என்ன பிரயோஜனம்? கடைசியில் உங்களுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு. மற்றவங்கள பார்த்தீங்களா, மற்றவங்களும் அவங்கள நிம்மதியாக இருக்காங்க. அதனால் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லும்போது இந்த பில்லில் ஒரு கையெழுத்து போட்டால் என்ன, இது நம்மளுடைய பையனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய இதுக்காக அட்வான்ஸாக இருக்கும். அது இதை போட்டால் என்ன அப்படின்னு அவரை வந்து டெத் பெட்டில் அவள் கேட்குறா. இவர் வந்து இது பண்ண மாட்டேன்றாரு. அப்புறம் தனியாக இருந்து யோஜனை பண்ணி பார்க்குறாரு. அவன் சொன்னது ரொம்ப நல்ல காயின்னு சொன்னான், நானும் செத்து போகிறேன், என்ன இப்போ அது பண்ணிட்டா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்காக அது ஆட்டுமே அப்படின்னு அவர் வந்து கையெழுத்து போடணும்னு கையெழுத்து போட்டுட்டு அதை மறைச்சிட்டு நான் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒய்ஃப் போயிட்டா. மறுபடியும் சாயந்தரம் வருவா. சாயந்தரம் வரும்போது கையில் இருந்த டிஃபன் பாக்ஸ் அதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவா. வந்த உடனே கூப்பிடுவார், கிட்ட கூப்பிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்படின்னு கையில் போட்டுட்டேன், கையெழுத்து போட்டேன், இந்த பார் அந்த பில்லு அப்படின்னு எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறா. அவளுக்கு ஒரே அழுகு வந்துடுது. அவளுக்கு இவ்வளவு நாள் 100 தன வயசுலையும் அவன் உண்மையே சொல்லிக்கிட்டு இருந்தான், உண்மையோடையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு இந்த ஒரு நாள் மட்டும் ஏன் உண்மையிலேருந்து அவள் விலைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. நேரம் அவனுக்கு எதிராகவே இந்த பில்லை கிழிச்செறிகிறா. அப்புறம் 2 கூப்பிடுவா அவளை, அவகிட்ட வருவா, ஹெல்ப் பண்ணிக்குவாங்க 2 பேரும். அப்படி முடியும் அந்த படம். எதுக்கு சொல்ல வந்தப்போ அதை மறந்துட்டேன். நீங்கள் எதுக்கு சொல்ல வந்த? அதனால் உண்மைக்காக நான் படம் எடுத்திருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் எல்லா படங்கள்லையும் அந்த மாதிரி தான் வச்சுருந்துருக்கிறேங்கிறதுக்கும் பட் இந்த அவேர்னஸ் விஷயம் மட்டும் சொல்லணும், அதை பற்றி சொல்லணும். நிறைய அதான் என்ன இங்கே வந்து இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சின்னவர்களாக இருக்காங்க. இந்த சின்னவர்கள்லாம் இப்போ வந்து டாஸ்மாக்கு வெளியிலேயே உள்ளே இருந்துருக்காங்க. பட் அவங்கெல்லாம் இன்றைக்கி இப்படி இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நிஜமாகவே சொல்கிறேன். அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது. நீங்கள் வந்து அவேர்னஸ்க்காக போராடுறீங்க. அப்போ தண்ணியை போட்டு சுற்றின்னு இருக்கான். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பையன் தண்ணி போடுறான். எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்லி ஆடாடுறது, என்ன பண்ணுறதுன்னு புரியுது. வேர் டு கோ, விதர் கோயிங், இந்தியா வேர் இஸ் கோயிங், எங்கே போகுது இந்தியா, எங்கே போயிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது யார் தான் இது திருத்துறதுக்கு யார் வரப்போகிறா? ஒரு காந்தி இன்னொரு காந்தி பிறந்து எங்கே பிறக்க போகிறார்? இப்போ அந்த காந்தி பிறக்கிறவனும் சரியான டிஎன்ஏல வந்துருக்க மாட்டான். ஆனால் அதனால பிரயோஜனமே இல்லை. அதனால் அப்போ என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஸோ அதனால் கண்ட்ரி வந்து ரொம்ப எங்கேயோ கட்டரை நோக்கி போயிடுது. கட்டர்லேயே இருக்கும் நம்ம. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்கள், இந்த மாதிரி இதுகள் ஒரு சின்ன மனசு ஆறுதலை கொடுக்குது. நீங்கள் நல்ல காரியங்களை செய்கிறீங்க, ரொம்ப அற்புதமான காரியங்களை செய்கிறீங்க. நான் வந்து கொஞ்சம் மறதின்னு சொல்லியிருக்கேன்ல, பட் நான் வேறு சின்ன விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்ட்டு எழுதி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்காது சார், 3 மினிட்ஸ் தான், டோன்ட் வரி. அது நான் வந்து பேர் மறந்துடும், வேறு சொல்ல வந்த வார்த்தை மறந்துடும். அதனால் எழுதி கொண்டு வந்துடுவேன். அதை எழுதி கொண்டு வந்துடுவேன் படிக்கிறது. குட் ஈவினிங் எவ்ரிபடி அட் தி அவுட்சைட். My thanks and gratitude for the honor you have given me. I thought I had gone out of date, but I am happy to know that even the present young generation are considering me and my achievements, though in a humble measure, but important enough to be recognized. But this is not the reason I agreed to attend this function today.
I agreed because I was very much impressed with the raindrops and the service it was doing these days, when media and its accessories are the latest dream of young men like Arvind and his associates, committed to social causes and doing their bit to reach out to the lesser blessed among our society. It is indeed heartwarming, even overwhelming. Their enthusiasm and energy really impressed me. And that is why I have agreed to be part of the today to release the calendar 2014 and get felicitated also. I compliment them, I commend them, recommend them and congratulate them and wish Godspeed in all their endeavors.